அந்த இடத்திலே ஒரு விகாரையை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். இது 2019ஆம் ஆண்டு அளவிலே நடந்த ஒரு விடயம். அந்த வேளையிலே நாங்கள் திருவண்ணாமலை மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அந்த நிலத்துக்கு சொந்தமானது திருவண்ணாமலையில் இருக்கிற இன்னொரு கோவில். அந்த கோயில் தர்மகர்த்தா, அந்த கோயில் உரிமையாளர், அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் கோகிலா ரமணி என்கின்ற அம்மையார். அவருக்காக நான் நீதிமன்றத்தில் ஆஜராகினேன். கன்னியா வெண்ணூட்டிலே சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பிரச்சனை எழும்பி என்பது அனைவருக்கும் தெரியும். அங்கே இருந்த பிள்ளையார் கோவிலை மீளவும் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்த போது அது தடுக்கப்பட்டது. அதிலே அந்த கோயில் இருந்த மேடையிலே ஒரு பௌத்த கொடி நாட்டப்பட்டு தொல்லியல் திணைக்களம் அங்கே எதுவும் கட்டுமான பணிகள் செய்ய முடியாது என்று சொல்லியும் அந்த இடத்திலே ஒரு விகாரையை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். இது 2019ஆம் ஆண்டு அளவிலே நடந்த ஒரு விடயம். அந்த வேளையிலே நாங்கள் திருவண்ணாமலை மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அந்த நிலத்துக்கு சொந்தமானது திருவண்ணாமலையில் இருக்கிற இன்னொரு கோவில். அந்த கோயில் தர்மகர்த்தா, அந்த கோயில் உரிமையாளர், அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் கோகிலா ரமணி என்கின்ற அம்மையார். அவருக்காக நான் நீதிமன்றத்தில் ஆஜராகினேன். நாங்கள் இடைக்கால தடை ஒன்றையும் பெற்றிருந்தோம், அந்த கட்டுமான பணிகள் அனைத்தையும் நிறுத்தி வைப்பதற்காக. இறுதியிலே இந்த தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் இது சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தின போது இதிலே இந்த இடத்திலே ஒரு பண்டைய விகாரை ஒன்று இருப்பதாக அவர்கள் அடையாளம் கண்டிருந்தார்கள். பிள்ளையார் கோவில் 150 வருட காலமாக இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருந்தது. ஆனால் 2000 ஆண்டு அதற்கு முன்னதாக ஒரு விகாரையும் அதிலே இருந்திருப்பதற்கான ஆதாரங்களும் நீதிமன்றத்துக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையிலே ஒரு இணக்கப்பாடு எழப்பட்டது. அதாவது ஒரு பண்டைய விகாரை அங்கே இருந்திருந்தால் அதனை பேணி பாதுகாக்கிற பொறுப்பு தொல்லியல் திணைக்களத்துக்கு இருக்கிறது. ஆனால் மீள கட்டுமானம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அதனை பேணி பாதுகாக்கிற செயற்பாட்டை அவர்கள் செய்யலாம். அதே வேளையிலே 150 வருஷங்களாக ஒரு பிள்ளையார் கோவில் அங்கே இருந்ததன் காரணமாக அந்த இடத்திலேயே இன்னொரு அளவீடு செய்து ஒரு இடம் அடையாளப்படுத்தப்பட்டு அதிலே பிள்ளையார் கோயில் கட்டலாம், மீளவும் கட்டலாம் என்று அந்த நீதிமன்றத்திலே ஒரு இணக்கப்பாட்டோடு அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டது. அந்த இணக்கப்பாட்டுக்கு மாறாக இப்பொழுது சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதான சில முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றது. அந்த காணி சொந்தக்காரர் கோகிலா ரமணி அம்மா அது சம்பந்தமாக போலீஸ்லேயே முறைப்பாடு செய்திருக்கிறார். அந்த வழக்கிலே 2வது பிரதிவாதியாக இருந்த அரசாங்க அதிபருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். நானும் இன்று காலை திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு கோதாசன் அவர்களோடு சென்று அதனை பார்வையிட்டிருக்கிறேன். அந்த மேட்டிலே, அதாவது ஒரு பண்டைய விகாரை இருந்ததாக சொல்லப்படுகிற மேட்டிலே அதனை பேணி பாதுகாப்பதற்கு மேலதிகமாக வேறு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது தென்படுகிறது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றத்திலே இணங்கின அந்த இணக்கப்பாட்டுக்கு மாறாக தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியோடு இது நடைபெறுவதை போல தென்படுகிற காரணத்தினாலே உடனடியாக நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். திருமதி கோகிலா ரமணி அவர்களோடும் நான் இப்பொழுது பேசியிருக்கிறேன். இந்த வழக்கிலே
பதிவு பெற்ற சட்டத்தரணி பிரசாந்தினி உதயகுமாரும் சமூகமாயிருந்தார். ஆகவே நாங்கள் உடனடியாக வழக்கிலே இணங்கிக் கொண்டதற்கு மாறான செயற்பாடுகளை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். மாரியம்மன் அறக்கட்டளைக்கு பிள்ளையார் கோவில் கட்டுவதற்கு நிலம் ஒதுக்கப்பட்டதா? அப்படியே ஏன் அவர்கள் அதை கட்டவில்லை? இனியாவது அவர்கள் கட்டுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? 2022ஆம் ஆண்டு இந்த நீதிமன்றத்திலே இந்த இணக்கப்பாடு எழுதப்பட்டது. அந்த வேளையிலே ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுவதற்கான அனுமதி நீதிமன்றத்திலேயும் இணக்கப்பாட்டோடு எழுதப்பட்டது. அது உடனடியாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வேறு பல நிர்பந்தங்களினாலே அதனை தாங்கள் கட்ட முடியவில்லை என்று அந்த அமைப்பு எனக்கு சொன்னார். ஆனால் இப்பொழுது அதை கட்டுவதற்கான அந்த கட்டுமான வேலைகளை தொடங்குவதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதாகவும் அதற்கென்று நீதிமன்றத்திலேயே அளவீடல் செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்டு பிரத்யேகப்படுத்தப்பட்டிருக்கிற பகுதியிலே அந்த கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று தற்போது எனக்கு உறுதியளித்திருக்கிறது.